நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளைக்கு யார் காரணம் என்று கேட்டால், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயவசந்த் அவர்களும், தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களும் இந்த கனிம வள கொள்ளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த கனிம வள கொள்ளைக்கு யார் காரணம் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கனிம வளங்களை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். மேஜர் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ். மேஜர் மினரல்ஸ் என்றால் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம், கேஸ், நிலக்கரி முதலான கனிம வளங்கள். மைனர் மினரல்ஸ் என்றால் மணல், களிமண், மண், பாறை. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து என்னென்ன வளங்கள் எடுத்து செல்கிறார்களோ அது எல்லாமே மைனர் மினரல்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய கனிம வளங்கள். எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் கனிம வளங்களை முறைப்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் கொண்டு வந்த சட்டம் தான் இது. அதாவது இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 1894 டிசம்பர் 13 இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கனிம வளங்களை முறைப்படுத்துவதற்காக சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை The Department of Revenue and Agriculture என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. 1894 பிறகு 1899 ஆண்டு, 1913 ஆண்டு, 1938 ஆண்டு, 1948 ஆண்டு, இந்த வருடங்கள் எல்லாமே இந்த சட்டத்திற்கு திருத்தங்கள் கொண்டு வராங்க. அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் எல்லாவற்றிலும் மேஜர் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கனிம வளங்களை பற்றி பேசினார்களை தவிர மைனர் மினரல்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய கனிம வளங்களை பற்றி அவர்கள் பேசவில்லை. 1948 ஆண்டு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா மைனர் மினரல்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, according to rule 4 of the mineral concession rules, the 1949 rules were not to be applicable for minor minerals. அது கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மைனர் மினரல்ஸை தோண்டுவதற்காக சட்டங்கள் வந்து மாநில அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரீட் பண்ற பாருங்க. The extraction of minor minerals was left to be regulated by such rules as provincial government may prescribe அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நாங்கள் 1949 வரை கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் மேஜர் மினரல்ஸுக்காக தான். மைனர் மினரல்ஸுக்கு வந்து நாங்கள் சட்டம் கொண்டு வர மாட்டோம், மாநில அரசாங்கங்கள் சட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க. இந்த 1949 அப்புறமா 1955 ஆண்டு சட்ட திருத்தம் வருது, 1957 ஆண்டு சட்ட திருத்தங்கள் வருது. இதுல 1957 அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் வந்து மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, மாநில அரசாங்கம் கனிம வளங்களை முறைப்படுத்துவதற்காக விதிமுறைகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரூல்ஸ் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குவாரி லீஸு கொடுக்கிறது, மைனிங் லீஸு கொடுக்கிறது, அதாவது எத்தனை வருடங்கள் கனிம வளங்களை தோண்டி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை முறைப்படுத்துறது. இதுல ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்றது, இதோட ஃபீஸ் வாங்குறது, ஃபைன் போடுறது, குவாரியோட லைசன்ஸை ரினியூ பண்றது எல்லாமே மாநில அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த சட்ட திருத்தம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு முழு அதிகாரமும் மாநில அரசோட கையில தான் இருக்கு. தமிழக அரசாங்கம் நினைத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கனிம வள கொள்ளையை ஒரே நாளில் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அவர்கள் இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்று தனி பெருமை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் படித்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம், பணக்கார மாவட்டம். படித்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த திராவிட அரசாங்கம் எப்படி ஏமாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, என்ன நடந்தாலுமே அதற்கு பிரதமர் மோடி காரணம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் தலையில போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் வரும்போது வெறும் வாக்கு வங்கிக்காக மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அதை விட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன வளர்ச்சி பணிகள் இவங்க பண்ணியிருக்காங்க? எதுவுமே பண்ணல. கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 5 வருடங்களாக காங்கிரஸ் எம்பி வந்து விஜயவசந்த் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு கண்டன அறிக்கையோ, ஒரு லெட்டரோ, ஒரு கம்ப்ளைண்ட்டோ கொண்டு கொடுத்திருக்காரா? கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக 48,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது பொன் ராதாகிருஷ்ணனால மட்டும்தான் முடியும். ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மாவட்டம் வளர வேண்டும் என்றால் நாம் இந்த தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.